நாலுகாலு ஜீவ செந்து நாட்டில் இல்லை ஓட்டமடா கங்கை பால் வற்றுமப்பா கிழவன் பண்டாரம் சொல்லுகின்றேன். எட்டு திசை வட்ட கோட்டை தட்டு முட்டாயிருக்குதடா மச்சமுனி நானுமப்பா என் மாயஸ்வரூபம் அறிவாயோ. ஊமையானேன் செவிடானேன் இந்த உலகம் எங்கும் நானானேன் பித்தனானேன் பேயனானேன் என் பெருமை அறிவார் யாரும் இல்லை. நான் சொல்லலை, அப்பா சிவபெருமான் சொல்கிறான். 4 காலு ஜீவசெந்து நாட்டிலே ஓட்டமாடான்னா கலியுகத்தில் 4 காலு ஜீவராசியை பிடிச்சி தின்றுவான் கொன்றுவான் பாவிகள் நான் சாமி. பாருங்கள் மக்களே, நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த பசு தாயும் பிள்ளையுமா இருக்குது. பசுவும் கன்றும். இதனுடைய உரிமையாளர் பராமரிக்க முடியாமல் இந்த மாட்டை விற்கிறாரு. அடிமாட்டுக்கு போகுது இந்த மாடு. சுத்தமான தென்பாண்டி பசு வெறும் 15,000 ரூபாய்க்கு வியாபாரி கேட்டிருக்கான். மக்களே, இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அன்பு பிள்ளைகள் முடிந்தால் இந்த நம்முடைய சிவாலயத்திற்கு நான் சொல்கிறேன், இந்த நம்முடைய திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டான்குளம் அருகில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முக்தீஸ்வரர் ஸ்ரீ வனபதீஸ்வரர் சிவாலயத்திற்கு நீங்கள் இந்த பசுவை தானமாக வாங்கி கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் என்னுடைய இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். 63 74 68 0558 இந்த எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த பசு இப்போது அடிமாட்டுக்கு வாங்குகிறதா இருக்காங்க. நாங்கள் அதை அட்வான்ஸ் கொடுத்து நிறுத்தி வச்சுருக்கிறோம். தற்பொழுது எங்கள்கிட்ட பொருளாதாரம் இதை வாங்குகிற அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்க்கக்கூடிய பிள்ளைகள் விருப்பம் உள்ளவங்க வாங்கி கோதானம் கொடுக்கலாம். நீங்கள் உங்களால் முடியலைன்னா ஒரு 2 பேருக்காவது ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தர் இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்க நிச்சயமாக மனமுருகி இந்த கோமாதா வாங்கி கொடுத்தாங்கன்னா பசு எங்களுடைய சிவாலயத்துக்கு வாங்கி கொடுத்தா அதை நாங்கள் பராமரிச்சுக்கிறோம். தானமாக வாங்கி கொடுக்க விருப்பமுள்ள அன்பு பிள்ளைகள் வாங்கி கொடுங்க. உங்களுடைய அப்பன் ஈசன் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த புண்ணிய பலன் கோடான கூடிய ஈசன் நிச்சயம் தருவான் என்பதில் ஐயமில்லை மக்களே. எம்பெருமான் சொல்லுவான், காராம்ப சுவதனை கங்கை கரையில் கொள்ள கண்டகளியாச்சே சிவனே ஐயா. இந்த களி காராம்பசுவையே கங்கை கரையில் கொள்வானா. கங்கை கரையில் கொள்றான் அன்றைக்கி பசுவை. இந்த கலியுகம் அழிகிற வரைக்கும் இப்படி தான் நடக்கும் துர்ச்செயல்கள். இது இறைவன் விதித்த விதி. இது கலியனுக்கு ஈசன் கொடுத்த வரம். அப்படி ஆயினும் இந்த பசுவை காப்பாற்ற அன்பு பிள்ளைகள் உதவுங்கள். இந்த மாடு இந்த கோமாதா 15,000 ரூபா சொல்கிறாங்க. பசுவும் கண்ணுவோம். முடிஞ்சால் விருப்பமுள்ள பிள்ளைகள் வாங்கி கொடுங்க. முடியலைன்னா 2 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிச்சயம் இந்த புண்ணியபலன் உங்களுடைய வம்சத்தையே காக்கும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். மக்களே, நீங்கள் எல்லாம் வால் பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநிலம் அதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிசம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுட நினைவு முற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலம் எல்லாம் மெல்லியருடனே வாழ்ந்து பூணுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். வண்ணமாய் நீத மூன்றும் வரம்பு அணு விலகிடாமல் தன்னமாயிருந்து வாழும் ஜனங்களே பதற வேண்டாம். எண்ணமே இதொன்றும் இல்லை எளிமையும் இல்லை கண்டீர். திண்ணமாய் சிறப்புடன் இருந்து வாழ்வீர். வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சி கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையா வண்ணம். மக்களே, இந்த பசுவிற்காக இந்த கோமாதாவை காக்க இந்த வீடியோ முடிந்தளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். விருப்பமுள்ள பிள்ளைகள் தங்களால் முடிந்தால் இந்த ஜிபேனில் சின்ன உதவி செய்யலாம். உங்களால் முடியலைன்னா 2 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கோடி புண்ணியமாக போகும். அப்பன் எம்பெருமானுடைய அந்த திருவருள் தங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமானே சொல்லுவான், தினமொரு நேரம் எந்தன் திருமொழி அதனை கேட்டால் பனிவெள்ளம் போலே பாவம் பறந்திடும் நிசமே சொன்னோம். கனிமொழி சோதிவாக்கும் கையெழுத்தாதி நோக்கும் துணிவுடன் கேட்டோருற்றோர் தொலைத்தனர் பிறவிதானேங்கிறான். நான் இப்போ பாடினது அப்பாவுடைய திருவாசகத்தை இதை நீங்கள் காதில் கேட்கும் பொழுதே உங்களுடைய பாவம் தொலைந்து உங்களுடைய கர்ம வினைகள் எல்லாம் தீர்ந்து உங்களுக்கு இறைவனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும்.
மறுமையில் உங்களுக்கு நித்திய வீடாகிய அந்த மோட்ச வீடும் கிட்டும் என்பதில் சிறிதளவு மையமில்லை. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.